Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. 8, 9, 10 தேதிகளிலே இந்த மாதம் நடைபெறுகிறது. நிறைய தீர்மானங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அந்த தீர்மானங்களைத்தான் நான் இப்போது சொல்லப் போகிறேன். மின்சாரம், அதனுடைய தயாரிப்பு, அதனுடைய விநியோகம் மிக மிக முக்கியமானவை. எந்த சூழ்நிலைமையிலும் ஒரு அரசாங்கத்தினுடைய சாதனையை எல்லோருக்கும் மின்சாரம் வழங்கப்பட்டு விட்டது, எல்லோருக்கும் தண்ணீர் வழங்கப்பட்டு விட்டது, எல்லோருக்கும் போக்குவரத்து, அப்படித்தான் சொல்லுவார் சாதனை என்பது. அப்படிப்பட்ட அந்த மின்சாரத்துறை மிக மிக அத்தியாவசியமான துறை. அரசின் பொறுப்பில் இருக்க வேண்டும். லாபம் நஷ்டம் என்பது இந்த துறையை பொறுத்தவரையிலே, போக்குவரத்து துறையை பொறுத்தவரையிலே ஒரு அளவுகோலாக இருக்கவே கூடாது, இருக்க முடியாது. இது சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. எல்லா தொழில்களுக்கும் இது தாய் தொழில். இதன் மூலமாக இப்போ வேறு பல நாடுகளோடு நாம் போட்டியிடாமல் இருப்பதற்கு அல்லது நம்முடைய பொருட்கள் விலை கூடுதலாக இருப்பதற்கு காரணம் அங்கு இருக்கிற மின்சார கட்டணமும் இங்கு இருக்கிற மின்சார கட்டணமும், அங்கு இருக்கிற பெட்ரோல் டீசல் கட்டணமும் இங்கு இருக்கிற பெட்ரோல் டீசல் கட்டணமும். ஆகவே இது மிக மிக அடிப்படையான விஷயம். இதில் தனியார் மயப்படுத்துவது என்பது மிக மோசமான விளைவுகளை உண்டாக்கும். மாநில அரசு தனியார் மயப்படுத்தவே மாட்டோம் போக்குவரத்தை, மின்சாரத்தை என்றெல்லாம் கலைஞர் காலத்திலிருந்து அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு முன்பு இருந்தவர்கள் பொதுத்துறைக்கு கொண்டு வந்தார்கள். இப்போது பைய கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் மயம் நுழைக்கப்படுகிறது. துணை மின் நிலையங்கள் உற்பத்தி செய்கிற இடத்திலிருந்து துணை மின் நிலையத்திற்கு வந்து அதற்கு பிறகுதான் அது தாழ்வு அழுத்த மின்னாக போகும். மிக முக்கியமான கேந்திரமான அத்தியாவசியமான இது. அதை தனியாருக்கு கொடுக்கிறார்கள், அவுட் சோர்ஸ் செய்கிறார்கள். அதனுடைய பராமரிப்பு, அதனுடைய மற்றது முழுவதையும் கொடுத்து விட்டார். இப்போ 84க்கும் மேற்பட்ட துணை மின் நிலையங்கள் கொடுக்கப்பட்டு விட்டன. மேற்கொண்டு மற்றவற்றை நாங்கள் கொடுப்போம் என்று அரசு சொல்லுகிறது. இது மிக மிக அபாயகரமான விஷயம். அதே மாதிரி ஒவ்வொன்றிலும் உற்பத்தியிலே மற்றதிலே இப்போதே தமிழகத்தினுடைய மின் உற்பத்தி திறனில் 52% தனியார்கள் மூலமாகத்தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் மாநில அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக இதிலிருந்து வெளியேறி வந்துவிடுவது என்று அவர்கள் கணக்கு போடுகிறார்கள். இது மிக தவறான விஷயம். மாநில அரசு ஏற்கனவே மின் உற்பத்திக்கு போட்டிருக்கிற திட்டங்களை திட்டப்படி உரிய காலத்தில் நிறைவேற்றியிருந்தால் நாம் மின் உற்பத்தி பெருக்கி இருக்க முடியும். வெளியிடங்களிலிருந்து மின்சாரத்தை வாங்க வேண்டிய தேவை ஏற்பட்டு இருக்காது. இப்போது 11 ரூபாய், 12 ரூபாய், 14 ரூபாய் சராசரியாக பார்த்தால் நாம் வெளியிலிருந்து கொள்முதல் செய்யக்கூடிய ஒரு யூனிட் மின்சாரத்தின் விலை 9 ரூபாய். இது மிக அநியாயமான விஷயம். இதை குறைக்கணும்னா நாம் உற்பத்தி பண்ணணும். உற்பத்தி பண்ணுறதுக்கு போட்ட எந்த திட்டத்தையும் இவர்கள் அமுல்படுத்தவில்லை. அதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதற்கு அரசு தான் பதில் சொல்ல வேண்டும். ஏராளமான முதலீட்டு செலவை செய்கிறோம், மற்றதை செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இது போக்குவரத்திலும் அப்படித்தான் இருக்கிறது, இங்கும் அப்படித்தான் இருக்கிறது. 64,000 காலி பணியிடங்கள் இங்கே இப்போது இருக்கிறது. இங்கே அனுமதிக்கப்பட்ட பணியிடங்களிலே கிட்டத்தட்ட 50% அது. எப்படி இருக்க முடியும்? மீதி பேர் அந்த சுமையை சுமக்கிறார்கள், ஏற்கிறார்கள், அதை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப காலத்துக்கு இது ஓடாது. இதை ஈடுகட்டுவதற்கு மிக குறைந்த கூலியிலே எந்த சட்ட பாதுகாப்பும் இல்லாமல் கான்ட்ராக்ட் தொழிலாளிகளை, பகுதி நேர ஊழியர்களை இப்படியெல்லாம் வைத்து வேலை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் சட்டத்தில் இடமே கிடையாது. இந்த கான்ட்ராக்ட் முறைக்கு இதுக்கு சட்டத்தில் இடம் கிடையாது. பணியாற்றி கொண்டிருக்கிற இப்போதைய கான்ட்ராக்ட் ஊழியர்களை நிரந்தரப்படுத்துவது தான் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட், ஒரு சேமநல அரசாங்கத்திற்கு அழகாக இருக்க முடியும். இதை பல ஆண்டுகளாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறோம். இதுவரை அரசு வாக்குறுதிக்கு தவிர வேறொன்றும் இல்லை என்பது போல் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது நீங்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது இப்போ இங்கே இல்லை. இப்போ புதிய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இது ரொம்ப மோசமான விஷயம். இதை மாற்றி அமைக்க வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். கட்டணம் இப்போவே 21 ஆட்சிக்கு வந்தாங்க. 22 இருந்து இப்போ 25 வரை கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50% கட்டணம் ஏறி இருக்கிறது. ஏற்கனவே 1000 ரூபாய் செலுத்தியவர்கள் இப்போது 1500 ரூபா செலுத்துவார்கள். அதே மின் நுகர்வுக்கு
இது பல வடிவங்களிலே வருகிறது. இப்போது இதை நுகர்வோர் குறியீட்டெண்ணோடு இணைத்து நுகர்வோர் குறியீட்டு எண் விலைவாசி ஏறுகிறது, அதனால் நுகர்வோர் குறியீட்டு எண் ஏறுகிறதுன்னு வந்ததுன்னா எத்தனை சதம் ஏறுதோ அத்தனை சதம் மின்சாரத்தை ஏற்றிக்கோன்றாங்க. மக்களை கேட்டு பயனீட்டாளர்களை கேட்டு மின் கட்டணத்தையோ பஸ் கட்டணத்தையோ உயர்த்த வேண்டும் என்று இருந்தாலும் கூட, சட்டம் இருந்தால் கூட இப்போது தானாகவே ஏற்றுவதற்குள்ள ஏற்பாடுகளை எல்லாம் அரசாங்கம் செய்கிறது. இதெல்லாம் கடுமையான விளைவுகளை நமக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிறது. குறிப்பாக சிறு உற்பத்தியாளர்கள், உடைமையாளர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி மத்தியதர வர்க்கம், நடுத்தர மத்தியதர வர்க்கம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற நிலைமையை நாம் பார்க்கிறோம். இப்போ மின் உற்பத்தியில் வல்லூர் அனல் மின் நிலையம் மொத்தமும் கான்ட்ராக்டு, தூத்துக்குடியில் இருக்கிற NTPL என்கிற அந்த நிறுவனம் மொத்தமும் கான்ட்ராக்டு. இப்போ இனிமேல் வரக்கூடிய அனைத்தும் கான்ட்ராக்டில் தான் இருக்கும். அதே மாதிரி யாராவது தண்ணியை தடுத்து அங்கே பண்ணி ஒரு இதை உருவாக்கிக்க முடியும், ஒரு 3 மெகாவாட் 5 மெகாவாட் 10 மெகாவாட் உருவாக்க முடியும்னா தனியார் செய்து கொள்ளலாம் என்றெல்லாம் கொள்கை அறிவிப்பாக இவர்கள் இப்போது செய்து வைத்திருக்கிறார்கள். மிக அபாயகரமான விஷயமாகும். மின்சார சட்ட திருத்த மசோதா, அதே மாதிரி ஸ்மார்ட் மீட்டர், மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய உதய் மின் திட்டம், அந்த திட்டத்தை ஜெயலலிதா நிராகரித்தார். நீ என்ன சொன்னாலும் இதை நான் ஏற்றுக்க முடியாதியா, அதனால் என்ன வந்தாலும் பரவாயில்லை என்று அறிவித்தார் 2011-16 கட்டத்தில். அதற்கு பிறகு அதிமுகவே அதை ஏற்றுக்கொண்டது. அதிமுக ஏற்றுக்கொண்ட பிறகு கடந்த இந்த 10 ஆண்டுகளிலே அதற்கு பிறகு அந்த திட்டத்தின் அடிப்படையில் இப்போ எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. கட்டண ஏற்றம் மற்றது உட்பட நடந்து கொண்டிருக்கிறது. தனியார் மையமாற்றி ஒட்டித்தான் வருகிறது. இப்போ ஸ்மார்ட் மீட்டரும் அதை ஒட்டித்தான் வருகிறது. ஸ்மார்ட் மீட்டருங்கிறது ஒரு 50,000 கோடி ரூபாய் இவ்வளோ நஷ்டம்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒட்டுமொத்த தொழிலாளிகளும் அதிகாரிகள் உட்பட வாங்குகிற சம்பளமும் மின்சார வாரியம் கடனுக்கு கட்டுகிற வட்டியும் சமமாக இருக்குது, ஒன்றா இருக்குது. அவ்வளோ கடன் இருக்குது, அவ்வளோ மற்றது இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இப்போ ஸ்மார்ட் மீட்டருக்கு ஒரு 50,000 கோடி ரூபா செலவு பண்ணுவோம், 50,000 ரூபாயோட செலவு பண்ணி அதுக்கு சேர்த்து வட்டி கட்டுவோம். இதெல்லாம் எதுக்கு அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, நாளைக்கு இதை தனியார் மயம் ஆகும்போது அவங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக ஆட்டோமேட்டிக்காக மின்சார கட்டணம் ஏறவும் அது கணக்கெடுக்கும் மற்றது பண்ணுறதுக்கும் இப்போ செட்டப் பண்ணி வைக்கிற வேலை. மத்திய அரசாங்கம் ரயில்வே துறையில் எப்படி இந்த வந்தே பாரத் அந்த பாரத் இந்த பாரத்னு சொல்லி கட்டணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி உயர்வு பண்ணி லாபகரமாக்கி அவங்க கையில் கொடுக்கணும். அதுக்காக இவர்கள் பண்ணக்கூடிய நடவடிக்கைகள் தான் இந்த நவீனம் என்கிற பேரில், புதுமை என்கிற பேரில் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு மின்சாரம் வேணும், தரமாக வேணும், தடையில்லாத மின்சாரம் வேணும். அதுக்கு மேலே வேறு ஒன்றும் தேவையில்லை. பஸ்ஸு ஓடணும், பஸ்ஸில் நான் உட்காந்து போகணும், அவ்வளோதான். அதுக்கு இவன் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், அப்படி பண்ணுறோம், இப்படி பண்ணுறோம். அதே மாதிரி அவர் துரித ரயிலும்பார், அவர் அந்த ரயிலும்பார், புல்லட் ரயிலும்பார். இதெல்லாம் ஓரத்துக்கு வழி பண்ணணுங்கிறது தானே. அதனால் இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள்ல அரசுகள் செய்யக்கூடிய அனைத்தும் மக்களை பாதிக்கிறது. போக போக நம்முடைய சமூகத்தில் மிக மோசமான கடுமையான விளைவுகளை இது உண்டாக்கும். அதனால் கான்ட்ராக்ட் முறையை ஒழிக்க வேண்டும். இப்போதைய கான்ட்ராக்ட் தொழிலாளிகள் நிரந்தரப்படுத்த வேண்டும். அவுட்சோர்ஸ் என்பதை அனுமதிக்கக்கூடாது, நீங்கள் கைவிட வேண்டும். பகுதி நேரத்தை அடையாளம் கண்டு அவர்களையும் நிரந்தரப்படுத்த வேண்டும், மற்றது செய்ய வேண்டும். கட்டண உயர்வு என்பதை தானாகவே ஏறும், அது அதோடு ஏறும் என்று சொல்லுவதெல்லாம் மக்களுக்கு உகந்ததல்ல. ஸ்மார்ட் மீட்டரையும் நீங்கள் கைவிட வேண்டும். அப்படியே போட வேண்டும் என்றால் கூட நீங்கள் மின்சார வாரிய ஊழியர்களை வைத்துக்கொண்டு அதனை சரி, இதுக்கு தனியார் கொடுக்கணும். ஸ்மார்ட் மீட்டரை போடுறது, கணக்கெடுக்கிறது, பண்ணுறது எல்லாமே தனியார். எதுக்குன்னா ஏராளமான தரவுகள் அதில் கிடைக்கும், ஏராளமான இன்புட்ஸ் கிடைக்கும். அதையெல்லாம் தனியாருக்கு கொடுக்கறதுக்காக. இப்போ செல்ஃபோனில் மற்றதில் எப்படி மற்றவன் நம்முடைய தரவுகளை எடுக்கிறானோ, நம்முடைய அடையாளங்கள் எடுக்கிறானோ, அந்த மாதிரியான ஒரு காரியம். இதையெல்லாம் அரசு கைவிட வேண்டும் என்பது தான் எங்களுடைய மிக முக்கியமான விஷயம். இந்த பிரச்சனைகளுக்காக நடைபெறுகிறதோடு மிக முக்கியமாக தொழிலாளர் பிரச்சனை. 20 மாதங்களுக்கு மேலாக அவருடைய ஒப்பந்தம் பேசி முடிக்கப்படவில்லை. 20 மாதம் ஆச்சு. கடந்த ஒப்பந்தம் பேசுகிற போது ஒரு 28 மாத நிலுவைத் தொகையை அரியர்ஸை அரசாங்கம் ஏமாத்துச்சு. உழைத்த காசை கொடுக்க மறுப்பது நிச்சயமாக ஒரு அரசுக்கு அழகல்ல. இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் அதை பண்ணாங்க, நான் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லிட்டோம். இந்த மாதிரி அவன் வேலை செஞ்ச காசு தானே, அதை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அரியர்ஸை? இப்போ 20 மாதம் ஆன பிறகு இன்னும் எத்தனை மாதம் ஆகுன்னு அவங்களுக்கு தெரியல. போட்ட பிறகு இத்தனை மாதம் இதுக்கே அரியர்ஸ் கொடுக்கணும்னு அவங்க கட் பண்ணுறதுன்னு நினச்சாங்கன்னா அது மிக அக்கிரமமான விஷயம், மிக அநியாயமான விஷயம். ஆகவே ஒப்பந்தத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். ஒப்பந்தத்தில் வேலைபளு குறித்து இப்போ இருக்கிற தொழிலாளி, ஏற்கனவே இருக்கிற வேலைபளு, அது குறித்து தீர்மானம் பண்ணணும். நியாயமான வேலைபளுவை தீர்மானம் பண்ணணும். அந்த அடிப்படையில் ஆட்களை நியமிக்கணும். இதையெல்லாம் நீங்கள் பண்ணலைன்னா
தொழிலாளர்களுடைய இதை வந்து ஒரு மிக கடுமையான விளைவு உண்டாகும். ஒரு வருத்தத்தில், வேதனையில், பணிச்சுமையில், ஒரு திருப்தி இல்லாமல் ஒரு தொழிலாளி வேலை செஞ்சது எப்படி இருக்கும்? அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அரசாங்கத்திடம் நாங்கள் வைக்கக்கூடிய விண்ணப்பம், வேண்டுகோள். இதை அரசு நிறைவேற்ற வேண்டும் நாங்கள் கேட்கிறோம். பொதுமக்களையும் பார்க்கணும், சமூகத்தை பார்க்கணும், ஒட்டுமொத்த தொழிலை பார்க்கணும். எல்லாத்துக்கும் அடிப்படை மின்சாரம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு அரசு செயல்படணும். அங்கே வேலை பார்க்குற தொழிலாளிகள் நிம்மதியாக வேலை பார்க்கணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கையை தவிர அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. கான்ட்ராக்ட் லேபர் கொடுத்த வாக்குறுதி எல்லாமே வாக்குறுதியாக இருக்கிறதா நாங்கள் சொல்கிறோம். இப்போ போன தேர்தலில் 10 வருஷம் சர்வீஸில் இருக்கிற கான்ட்ராக்ட் தொழிலாளியை நான் நிரந்தரப்படுத்துவேன்னு சொன்னார். போன தேர்தலில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் வந்து அமுல்படுத்துவோம்னு சொன்னார். பரப்புரைகள் சொன்னார். தேர்தல் அறிக்கையிலே எழுதி வச்சுருக்காங்க. அங்கன்வாடி, சத்துணவு எல்லாத்தையும் நான் தீர்த்து வைப்பேன்னு சொன்னாங்க. இவங்க ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி நாங்கள் போராடின போது எங்களுடைய இடத்துக்கே வந்து ஸ்டாலின் முதலமைச்சர் அறிவித்தது என்னென்னா, இப்போதைய முதலமைச்சர் அப்போது அறிவித்தது என்னென்னா, எதுக்கு வேணால் போராடிட்டு இருக்கீங்க? அடுத்து நம்ம தானே ஆட்சிக்கு வரப்போகிறோம், வந்து முடிச்சிருவோம், இந்த போராட்டம்லாம் தேவையில்லை என்று ஒரு எதிர்க்கட்சியில் இருக்கிற போதே சொன்னார். அவ்வளவு நம்பிக்கையாக சொன்னார். ரைட்டு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, டைம் கொஞ்சம் எடுக்கலாம். ஆனால் இப்போ ஆட்சி முடிய போகுது, அந்த காலம் முடிய போகுது. இதுவரைக்கும் அடிப்படையான தொழிலாளர் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் சிறு அளவுக்கு கூட தொழிலாளர் தொடர்பான வாக்குறுதிகள் நிறைவேறலை. மற்றது நிறைவேறி இருக்குது. பெண்களுக்கு இலவசம் நிறைவேறி இருக்குது, மற்றது நிறைவேறி இருக்குது, பல விஷயங்களை நிறைவேற்றியிருக்காங்க. அதெல்லாம் அவங்க வந்து அரசு பண்ணியிருக்காங்க. அதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனால் தொழிலாளர்களுக்கு என்று அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட ஒரு சிறு விஷயம் கூட அமுலாகவில்லை என்பது மட்டுமல்ல, தொழிலாளிகளுக்கு எதிராக தனியார் மயம், அவுட் சோர்சிங், கான்ட்ராக்ட் போன்ற முறைகள் தான் வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் எங்களுக்கு கடுமையான வேதனையை, வருத்தத்தை தருகிறது என்பது தான் ஆட்சியிடம் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். அதை வந்து நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதே மாதிரி நீங்கள் உள்ளாட்சித்துறையில் வேலை பார்க்குற துப்புரவு தொழிலாளியினுடைய நிலைமை என்னென்னா படுகேவலம், படுமோசம். இப்போ வந்து சென்னையில் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க பெண்கள், அங்கே உட்காந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கூலி இவர்களே சொல்லுகிற கூலியை கூட தர மறுக்கிறார். ஆகவே இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான விஷயங்கள். அனைத்திலும் அரசாங்கம் சில மாற்றங்களை செய்ய வேண்டி இருக்கிறது என்பது தான் நாங்கள் சொல்ல வேண்டி விருப்பம். இதெல்லாம் நியாயமான பதில் கிடைக்கலைன்னா நிச்சயமாக மின்சார ஊழியர்களும் போராடுவார்கள். அவங்க மாநாட்டில் நாளைக்கு அவங்க தீர்மானத்தை நிறைவேற்றுவார்கள். ஏற்கனவே அரசு போக்குவரத்தில் வருகிற 18ஆம் தேதி தொடர் காத்திருப்பு போராட்டம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அரசு ஊழியர்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற வேண்டி அவர்கள் ஒரு பக்கம் போராட்டத்திற்கான ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் அரசு உணர்ந்து இந்த போராட்டங்களை தவிர்க்கத்தக்க அளவிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீதிமன்றங்கள் கொடுத்திருக்கிற தீர்ப்புகளை அமுல்படுத்தணும். அப்பீலுக்கு மேலே இங்கேயே பல கேஸுகள், வழக்குகள் அப்பீலுக்கு போய் தாமதப்படுத்தி அந்த தொழிலாளியை சித்திரவதைப்படுத்துறதுல என்ன புண்ணியம் இருக்கிறது? கோர்ட்டில் முடிஞ்சு போச்சு. ஒரு கோர்ட்டில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை அப்பீல் செய்து தொந்தரவு, இப்படிப்பட்ட நிலைமைகள்லாம் இருக்கிறது. எல்லாவற்றிலும் மாற்றங்களை செய்ய அரசு முன்வர வேண்டும் என்பது தான் மாண்புமிகு முதல்வரை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். முடியாத விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து பழைய ஓய்வூதிய திட்டங்கிறது இப்போ கமிட்டி போட்டிருக்காங்க. அதுக்கு செப்டம்பர் மாதம் அது வந்து அதனுடைய முடிவை சொல்ல வேண்டும் என்று முதல்வர் அறிவிச்சிருக்காரு. இப்போ அடுத்த மாதம் அறிவித்தோன்னா அமுல்படுத்த வேண்டியது தானே. எத்தனையோ விஷயங்களை வந்து இன்றைக்கி நினச்சா நாளைக்கு கொண்டு வராங்களே, நாளைக்கு அமுல்படுத்துகிறாங்களே. அமுல்படுத்த முடியாத விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆகவே அதான் நான் சொல்கிறேன்னா, பழைய 5 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தல் அறிக்கையில் சொன்ன விஷயங்களே நாங்கள் கேட்குறோம். வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் செய்யணுங்கிறது தான்.